இன்றைக்கி சுண்டக்காய் காரக்குழம்பு பார்க்கலாங்க. நான் 1 கப் சுண்டக்காவை நல்லா இடித்து விதையெல்லாம் எடுத்துட்டு 3 தாட்டி தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு 20 சின்ன வெங்காயமும், 30 பல் பூண்டு, சன்னமாக இருக்கிறதால நான் 30 பல் போட்டுக்கிட்டேன். 2 பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி தனியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு நான் வடகம் போட்டு தாளிச்சிட்டேங்க. அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாத்திரத்துலையே. இப்போ அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டு பூண்டு, சின்ன வெங்காயம், சுண்டைக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதோட தக்காளியும் போட்டுக்கோங்க. தக்காளி, மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டதும் புளி கரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து ஊற்றுங்க. ஊற்றி நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ தேங்காய் பாலோ இல்லது தேங்காய் பேஸ்ட்டோ, வெறும் தேங்காய் பேஸ்ட்டோ இல்லை வெறும் பால் மட்டும் வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் அதிலையே ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. அது நல்லா சுண்டி மேலே ஆடை கட்டி வரப்போ இறக்கிற வேண்டியதாங்க. நான் ஏற்கனவே வடகம் போட்டு தாளித்து வச்சுருக்கிறதால அதை அப்படியே எடுத்து குழம்பு மேலே தூவி விட்டு இறக்கிட்டேங்க. இந்த குழம்புக்கு சூடாக அப்பளம் பொரித்து வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. மழைக்கு இந்த குழம்போடு சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.